ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியை காமிக்கிறாங்க. அவள் ஒரு ஜுவல்லரி எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஷியான் அங்கே அவகிட்ட வந்துட்டு, நான் ரொம்ப ட்ரக் ஆகிட்டேன், ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவனை அங்கே பார்த்துட்டு, இது என்னோட ஹஸ்பண்ட் ஆச்சே, என்ன வந்துட்டு இவன் இப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. நான் வந்துட்டு உனக்கு நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே, உன்னோட கம்பெனி உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் நீயே எனக்கு சொந்தம், அப்புறம் என்னத்தை போய் நீ எனக்கு கொடுக்க போகிற அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வான் சைட்டு அவனை ஹோட்டல் ரூமுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து அவன் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு அவனோட ஒய்ஃப்ன்றப்ப இது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிவிட்டு அவன் கூட சேர்ந்து அவன் ரெவன்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ எந்திரிக்கும் போதே ஹீரோயின் ஹஸ்பண்ட் என்ன கிளம்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன நேற்று நைட்லேருந்தே நீ என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வந்து பேசிகிட்டே இருக்கியே, என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோயினுக்கு என்ன ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா வந்துட்டு அவன் மேரேஜ் ஆனதுமே அப்ராடுக்கு போயிட்டா போல், இப்போ வரைக்கும் அவன் பார்த்ததே கிடையாது. ஸோ வந்துட்டு இவன் தெரியாமல் தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவன் வந்து நான் தான் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு சொல்ல வர்றா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வெளியே இருந்து சவுண்டை கொடுக்குறாரு. பாஸ் இப்படி உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொன்னீங்களே, என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க, ஷாக் ஆகிருது. இல்லை நீ அவளோட நம்பர் வந்து என்கிட்ட கொடு, நானே வந்துட்டு அவங்க டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து அவட்ட அனுப்பி விட்றேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோயினோட ஃபோன் அடித்ததுமே ஃபோன் எடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் அங்கே அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா ஃபோன் எடுத்தா. அவங்க பாஸ் தான் திட்டிகிட்டு இருக்காரு, கொடுக்குற வேலையெல்லாம் ஒழுங்காக பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஐயோ நான் வந்துட்டு ஒர்க்கவே மறந்து போயிட்டேனேன்னு சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து ஓடி போயிடுறான். நல்லவே இல்லை, இவன் முன்னாடி அசிங்கப்படாமல் இருந்தவன் நம்ம ஒய்ஃப்னு தெரிஞ்சிச்சுன்னா இவ வேறு ஏதாச்சும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு வேமா அங்கே போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அந்த பர்சனை போய் மீட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களை கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல சாரின்னு சொல்லிட்டு அதுக்காக பனிஷ்மெண்ட்டுக்காக அங்கே ட்ரிங்க்ஸுமே வந்துட்டு பண்ணுறா. அப்போ அவன் நீ என்ன இந்த ட்ரிங்க்ஸை பண்ணினா நீ வந்து பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே வந்து டச் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்படிலாம் வந்து என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது, என்னோட ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, அவர் பேர் வந்துட்டு ஷியான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் நான் ஒன்றும் பொய் சொல்ல கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் ஷியான் தானே, அவனோட நேமை நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற சொல்லும்போது அவன் ஓ உன்னோட ஹஸ்பண்ட் ஷியானா, நான் பயந்து போயிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். நீ என்ன நினச்சி இப்படிலாம் போய் பேசிகிட்டு இருக்கா, அவர் இப்போ வரைக்கும் எந்த ஒரு லேடி கூட க்ளோஸாக இருந்ததே கிடையாது, பொய்யா பேசுகிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அப்போ அங்கே அவனை பார்த்ததுமே ரொம்பவே வந்துட்டு அந்த ஹார்ன் ஷாக் ஆகிட்டு இது வந்துட்டு உங்களோட உமன் செட்டி எனக்கு தெரியாது, சாரி அங்கிள் அப்படின்றத செட்டி கேட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண அவசியம் அவளுக்கு அங்கே தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கு. அங்கே அவன் வந்துட்டு அவளை பார்த்துட்டு ஒருவேளை இவளுக்கு என்னை பார்த்ததுமே வந்துட்டு லவ் வந்துருச்சு போல், அதனால தான் இப்படிலாம் வந்து பேசிட்டு சுற்றிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இது ஒன்றும் என்னோட ஒய்ஃப் கிடையாது அப்படின்ற சொன்னதுமே இப்போ வந்துட்டு அப்போ போய் சொல்லிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அப்போ ஹீரோயின் நேற்று நைட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், ஸோ இது உன்னோட டேர்னிங், நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், புரியுதா ஹஸ்பண்ட் அப்படின்ற சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அங்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதுக்கப்புறம் ஒரு வேர்டு பேசணும்னு வச்சுக்கோமே நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசினதும் நான் வாய முடிக்கிறேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போனதுமே நம்மளோட பிஸ்னஸ் டீல் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் பிறகு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனதுமே இவளால் இவ்வளோ பெரிய டீல் கையை விட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன் வந்து அங்கே டப்பில் கொண்டு வந்து போட்டுட்டு நீ பேசாமல் வந்துட்டு அமைதியாயிரு, போதை தெரிஞ்சாதான் நீ ஒழுங்காக இருப்ப, நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் சொல்லிட்டா கூப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நான் என்ன போய் சொல்லிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு அவனுக்கு அங்கே ட்ரெஸ் எல்லாம் கொடுத்ததுமே அங்கே வேமா வந்துட்டு அவன் கதவை லாக் பண்ணிடுறான். அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு உடனே அவனோட தாத்தாக்கு கால் பண்ணி இவர் ஏதோ ஒரு லேடியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு, கேர்ள் ஃப்ரெண்டாக என்னன்னு தெரியல, பட் அவங்க பாத்டப்பில் தான் இருக்காங்க, அவரே கையால் தூக்கிட்டு வந்தாருன்னு சொன்னதும் அங்கே அவருக்கு டென்ஷன் ஆகிட்டு இதனால தான் ஒய்ஃபை வந்து டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருந்தானா, கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன், அவங்கள லாக் பண்ணி வை, நான் வந்துடுறேன், அதுக்கப்புறம் ஒரு வழி பண்ணி விட்றேன் அப்படின்றதா வருசாரு. ஹீரோயின் அவன்ட்டு அங்கே வந்துட்டு சிரிச்சிட்டு அப்படியே வந்துட்டு அவனை பார்த்து பேசினதுமே தேவையில்லாமல் நீ வந்துட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு பேசுகிற வேலையெல்லாம் வைக்காத, உன்னோட ஐடியா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு, நான் வந்துட்டு பெரிய பணக்காரையை என்னை வளைச்சு போடலான்னு பார்க்குறியா, நான் வந்துட்டு ஆனால் ஆல்ரெடி மேரீடானவன், உனக்கு வந்துட்டு இதில் 1 மில்லியன் இருக்குது நீ எடுத்துக்கோ, இதுக்கு வந்து காம்பன்சேஷனாக இருக்கட்டும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ என்ன நினச்சிட்டு இருக்கோ, உன் மனசில் நீ பெரிய பேரழகே நான் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேனா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, எனக்குமே வந்துட்டு மேரேஜ் ஆயிருச்சு, நானுமே என்னோட ஹஸ்பண்டை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நானுமே என்னோட ஒய்ஃபுக்கு வந்து லாயலாக தான் இருக்கேன்னு சொன்னதுமே ஓ அப்படியா அப்படின்றத அவள் கேட்குறா. தேவையில்லாமல் பேசாத, ஆனால் வந்துட்டு நேற்று நைட் தான் என்னமோ உனக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்றத சொன்னதும் ஆமாம் நீ கரெக்டாக தான் சொல்லிட்டேன், நான் என்ன பண்ணுறது, என்னோட ஹஸ்பண்ட் மேரேஜ் ஆனதுலேருந்து உட முடியாமல் தான் அந்த ஆள் இருக்காரு, இப்போ வரைக்கும் என்னை டச்சே பண்ணது இல்லையே அப்படின்றத சொன்னது
சொன்னதுமே, அப்படின்னா உன் நிலைமை ரொம்பவே மோசம் தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க தாத்தா வந்துட்டு அவனை அங்கே பார்க்க வந்துடுறாரு. தாத்தா அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, குடும்ப மானத்தை கெடுத்துட்டு இருக்கியாடான்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. எந்த லேடியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்க ஒய்ஃப் இருக்கும் போதுன்னு சொல்லும்போது அவன் எப்படியும் அங்கே பேசி சமாளிக்க பார்க்குறான். ஹீரோயின் அதெல்லாமே உள்ளேருந்து கேட்டுட்டு, நான் அப்பாவி கிடையாது, இப்போ உன் நிலைமை தான் பரிதாபம் ஆயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகுது. இப்போ தாத்தா உன்னோட ஒய்ஃப் வந்து என்னை உயிரை காப்பாற்றிருக்கா, ஸோ அதுக்காக தான் நான் ரீபே பண்ணுறதுக்காக உன்னை மேரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். நீ இந்த குடும்பத்தோட ஹெட். இப்போ வரைக்கும் யாருமே நம்ம குடும்பத்தில் இப்படி ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணதே கிடையாது. நீ வந்து மானத்தை வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போ ஹீரோ, தாத்தா நீங்கள் ரீபே பண்ணுறதுக்காக அவங்க ஃபேமிலிக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணிட்டீங்க, இதில் என்ன வேற ஏன் மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அப்படின்னா நீ அந்த மிஸ்ட்ரஸ்க்காக தான் இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கியா, நான் இப்போ உள்ளே போய் அவளை இழுத்துட்டு வரேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது நம்ம ஹீரோயின், ஐயோ உள்ளே வந்தால் எல்லா விஷயமே வெளியே வந்துருமேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போய் நீ வந்துட்டு அவளை மறைச்சு வேற வைக்க ஆரம்பிச்சிட்டியா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு அவளை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இவ கூட ஒன்னா இருக்கலாம்னு ஐடியா பண்ணினா கம்பெனிலையுமே நான் வச்சுக்க மாட்டேன், வேட்டி விட்டுருவேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, தாத்தா எனக்கு அவளை பிடிக்கல, நான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னதுமே அவருக்கு அங்கே நெஞ்சே வலிக்க ஆரம்பிச்சிருது. அங்கே டாக்டர் செக் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தேவையில்லாமல் அவர் வந்துட்டு ஏதாச்சும் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க, அவர் அப்புறம் செத்து போக வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி என்னோட ஒய்ஃபை வந்துட்டு எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்க சொல்லுங்க, கூட சேர்ந்து கப்பல் மாதிரி ஆக்ட் பண்ணாதான் என்னோட தாத்தாவை நான் காப்பாற்ற முடியும்னு சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே பாஸோட ரூமுக்கு போனதுமே ஃபர்ஸ்ட் அங்கே கிளைண்டோட இருக்க மாதிரி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோவெல்லாம் காமிச்சிட்டு, நீ என்ன வந்துட்டு இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கியா, கிளைண்டை வந்துட்டு மயக்கிறதுக்கு பார்க்குறியா, கம்பெனியோட மானமே கப்பல் ஏறிட்டு இருக்கு உன்னால், நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, நான் கண்டிப்பாக உன்னை ஆஃபீஸை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி மிஸ்டர் ஷியான் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு, அவள் எவ்வளோ பெரிய ரிச்சான பர்சன், அவன் நினச்சா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உடனே அவனை மீட் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துட்டு உள்ளே விட மாட்டாங்க. இந்த பொண்ணு தானப்பா இப்போ எல்லாரையுமே வந்துட்டு மயக்கிட்டு சுற்றுறவ, என்ன எங்கள் பாஸையுமே நீ மயக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் இவங்ககிட்ட பேசி நேரத்தை வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்ப போகிறா. ஆனால் அப்போ ஹீரோங்க வந்து நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நான் அவங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு அவள் சொல்லும்போது, அப்போ அங்கே நம்ம லின் சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா போல். அவள் வந்ததுமே அவனோட கையை பிடிச்சிக்கிட்டதுமே நான் என்ன சொன்னேன், உன்னை வந்துட்டு காரில் வெயிட் பண்ணுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே கோட்லாம் போற்றி விட்டுட்டு நீ உள்ளே போ அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா இவனுக்கு வந்து இவ கூட அஃபேர் போயிட்டுருக்கு, குழந்தையும் பெற்றுக்க போகிறானா, அதனால தான் என்னை டைவர்ஸ் பண்ண போகிறானான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அப்படின்னா இந்த டயத்தில் என்னோட ஐடென்டிஃபையர் ரிவீல் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், நான் மறைச்சிடுறது தான் வந்துட்டு பெட்ரு அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம ஹீரோட்ட நீங்கள் எனக்கு காம்பன்சேஷன் பண்ணுறதா வந்துட்டு எனக்கு ஏதோ வந்து ஆஃபர் பண்ணுறீங்களே, இப்போயுமே அந்த ஆஃபர் இருக்கா அப்படின்றத கேட்டதும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த ஹார்ன் வந்து அன்னைக்கு அவன் வந்து தப்பாக என்கிட்ட நடந்துட்டு இப்போ நான் தான் அவனை மயக்க பார்த்தேன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ்லாம் கிளப்பி விட்டுட்ருக்கான், இதனால் என்னோட கம்பெனியோட மானமே கப்பல் ஏறிட்டுருக்கு, என்னோட தான், ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும், சரி ஓகே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் திரும்ப உன்னை மீட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னதும், நீங்கள் ஷோராக தான் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அங்கே கார்ட்ஸ்ட்டை இவ்வளோ வந்துட்டு உள்ளே விடாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து போனதும் ஹீரோயின் எதை பேசுகிறதுக்காக போனதுமே நீ கிளம்புமா அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஹீரோ ரொம்ப நேரமாக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த லீன் அவள் உங்கள்கிட்ட டைவர்ஸே வாங்க விரும்பலை போல், அதனால தான் இன்னரை வரைக்கும் வராமல் இருந்துகிட்ருக்கா பாருங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவளை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி நான் வந்துட்டு அவள்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அந்த லீன் நீங்கள் இப்போ ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட வந்து வெளியே பேசிகிட்டு இருந்தீங்களே, அந்த பொண்ணு யாருன்னு சொன்னதும், அந்த பொண்ணு வந்து ஒரு டிசைனர் தான் சொன்னதுமே, அப்படின்னா எனக்காக நீங்கள் வந்துட்டு ரிங் வந்து டிசைன் பண்ணி வந்து அவங்கள கொடுக்க சொல்ல முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. பிறகு இங்கே நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அவனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இவனை காப்பாற்றும் போது தான் அவன் வந்து இறந்து போயிருப்பான் போல், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இவ, பேபியுமே அவனோட தான் போல். நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்து ஃபோனை செக் பண்ணி பார்த்தா அங்கே ரூமர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பரவி இருந்தது எல்லாமே நம்ம ஹீரோ டிலீட் பண்ண வச்சுட்டான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உண்மையிலேயே பெரிய ஆள் தான்ப்பான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அந்த ஹான் அங்கே வந்து நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்கிட்ட வந்து இப்போ எஸ்கேப் ஆகி ஓடிலான்னு பார்க்குறியா, உன்னை யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவன் ஹரஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுமே, ஆனால் ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து அவனை போட்டு அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்ப அப்படின்ற சொல்லி கேட்டதும், ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நான் சும்மா விளையாட்டுக்காக அவங்கள்ட்ட இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தேன்னு சொன்னதும் ஹீரோ அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. நீ என்ன வந்துட்டு என்னை இடியட் மாதிரி நினச்சிட்டு பேசிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறான்.
அப்புறம் இப்போ உன் கூட சேர்ந்து இருந்த எல்லா கான்ட்ராக்டையுமே கேன்சல் பண்ணுறேன். எந்த ஒரு கம்பெனியுமே உன் கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு என்னோட எதிரி அப்படின்றத சொன்னதும் அவ்வளோதான் அவனுக்கு ஷாக் ஆகி போயிடுது. அப்படின்னா நான் டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் போயிடுவேனேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே பயந்து போய் நின்றுட்டுருக்கான். நம்ம ஹீரோயினை என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் தான் அங்கே சேர்த்துருக்கான். ஹீரோயின் வந்துட்டு முழிச்சதுமே நீ இப்போ நல்லா தானே இருக்க, உன்னோட ஹஸ்பண்ட் எங்கே இன்னுமே உன்னை வந்துட்டு பார்க்க வரல, நீ வந்துட்டு ஃபோனை கொடு நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு சொன்னதும் இல்லை அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பாருன்னு அவர் சொன்னதுமே என்ன பிஸியாக இருக்காங்க ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால் நீ வந்துட்டு ஃபோன் பேசாமல் இருப்பியா தான் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வாங்க பார்க்குறான். பட் அவள் ஃபோனை வந்துட்டு அங்கே மறைச்சி வச்சுக்கிறான். அப்போ அங்கே அந்த லின் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி என்னோட வயிறில் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, ப்ளீஸ் நீ என்னை வந்து கேர் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் சரி நீ வெயிட் பண்ணிட்டு நான் வந்துட்டு இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஹீரோயினை பார்க்குறதுக்காக பாஸ் அங்கே வந்ததுமே அப்படின்னா இதான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டு அசிஸ்டண்ட்டை நான் என்ன இந்தால மாதிரியா பார்க்குறதுக்கு இருக்கேன், அவள் என்னமோ பார்க்குறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் ஒன்றை மாதிரி தான் இருப்பாருன்னு சொல்கிறாள் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் போயிடுறான். அப்பா பாஸ் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அங்கே நம்ம பாஸ் வந்துட்டு நீ வந்துட்டு இப்போ நல்லா தானே இருக்க, உனக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு நான் கேள்விப்பட்டு கவலைப்பட்டு தான் வந்தேன். அந்த ஹான் வந்து ரொம்பவே மோசமானவன், உன்னை வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருப்பான். ஸோ நீ வந்துட்டு இனிமேல் இருக்கிற இடத்துல இருக்க வேணாம், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணால் சொல்லு நான் வந்துட்டு பண்ணுறேன்னு சொன்னதும் இல்லை தாத்தா வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு வேறு ஒரு வீடு பார்த்து வச்சுருக்காரு நாங்கள் போய் இருந்துக்கிறேன்னு அவர் சொல்கிறான். நம்ம ஹீரோ அந்த சைடில் போயிட்டு இருக்கும்போது அவங்க பாஸ் வந்துட்டு அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு கன்சீவாக இருக்காங்க போல். அதை பார்த்துட்டு இவன் ஹஸ்பண்ட் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தால் ஒய்ஃப் அப்போ என்ன பண்ண முடியும், இவன் எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான், அவளை சீட் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு இவன் தப்பாக புரிஞ்சுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே தாத்தாவை தான் போய் மீட் பண்ணுறா, வேறு யாரும் கிடையாது நம்ம ஹீரோவோட தாத்தா தான். அவளங்க பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் நீ வந்துட்டு எந்த பற்றியும் கவலைப்பட தேவை கிடையாது, நான் இருக்கேன் உனக்கு, நீ வந்துட்டு ரூமில் போய் இரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மெய்டை கூப்பிட்டு அனுப்பி வச்சுட்டு வந்துட்டு அவனையுமே கால் பண்ணி நான் வர வைக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கட்டும், அப்படின்னா தான் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நல்லபடியாக இருக்கும், நம்ம வந்துட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு உடனே கால் பண்ணி எனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு அழுததுமே நம்ம ஹீரோ வரேன் தாத்தான்னு சொல்லிடுறான். அவன் வந்து அவனை ரூமில் அடைச்சி வச்சுருங்க வெளியே விடாதீங்க அப்படின்றத சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ உங்கள் பதட்டமாயிட்டு தாத்தா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்றத சொல்லிட்டு வந்துட்டு உள்ளே பார்த்தா அங்கே வந்து மெய்டு வந்துட்டு கதவை லாக் பண்ணி வச்சாங்க, நீங்கள் உள்ளவே இருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நான் உள்ளே குளிச்சுட்டு இருக்கா போல், என்ன வந்துட்டு வெளியே சவுண்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வெளியே வரும்போது அவப்பாட்ட அங்கே ஸ்லிப்பாகி வேற விழுந்துடுறா. அப்போங்க நம்ம ஹீரோ அவளங்க பார்த்துட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, இங்கே வந்து என்ன இருக்கிறதுக்காக வந்திருக்கான்னு சொன்னதும் அங்கே அவளுக்கு ஷாக்காகி போயிடுது. ஐயோ தாத்தா இவனுமே கூப்பிட்டாரா, தேவையில்லாமல் பிரச்சனையாயிருவேன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிட்டு எங்கள் ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்ததுமே இப்போ வந்துட்டு சொல்லு எதுக்காக நீங்கள் வந்திருக்கான்னு சொன்னதும் உன்னோட தாத்தா தான் என்ன கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் அப்படின்னா நான் வந்து அவளை டைவர்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு புதுசாக எனக்கு பொண்ணு பார்க்க வர ஆரம்பிச்சிட்டாரா, இவளை வந்து சூஸ் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எதுக்காக ஒன்று சூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்ததுமே வேகமாக வந்துட்டு அவள் எந்திரிக்கிறா. பார்த்தா டவல் அங்கே வந்து கலண்டுருது. அங்கே ஃபேஸில் தூக்கி அங்கே வேற ஒரு டவலை போட்டு விட்டுட்டு மரியாதையோடு இருந்துக்கோ, நீ டவல் மேலே உட்காந்து வசதா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நீ என்னை செடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஐடியா பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நான் ஏன் உன்னை வந்து செடியூஸ் பண்ணுறேன், நீ ஒன்று பார்க்குறதுக்கு வந்துட்டு அவ்வளோ வந்து அழகெல்லாம் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ணி விட்றா. அப்போ அவன் உன்னோட ஹஸ்பண்டை ரொம்ப லவ் பண்ணுறதா சொன்னீங்க அப்படின்றத கேட்டதும் ஆமாம் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே உன்னோட ஹஸ்பண்ட் வேறு ஏதாச்சும் வந்து மிஸ்ட்ரஸோட சேர்ந்து பேபி பேத்துக்கிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் இவனை பற்றி இவன் பேசிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. கண்டிப்பாக இவனை மாதிரி ஒரு பர்சன் கூட எல்லாம் கூட இருக்க முடியாது, இவனை என்னை டைவர்ஸ் பண்ணுறது நான் டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்போ என்ன ஆச்சு நான் வந்துட்டு வேறு ஒரு பர்சனை தேடிக்க போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னா ஓகே தான், நீ எனக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீ வந்து என்னோட வந்துட்டு ஒய்ஃபை வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எவ்வளோ கேவலமாக போயிட்டான் பார்த்தியா, கட்டின பொண்டாட்டியவே கூப்பிட்டு மிஸ்ட்ரஸ் ஆகிருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இவனை மாதிரி ஆளெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு உனக்கு தான் ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்கே நீ ஏன் அலைஞ்சிட்ருக்க, இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃபை கூப்பிட்டு எங்கள் தாத்தாட்ட வந்துட்டு கூட சேர்ந்து ஒன்றா ஒழுக்கமாக இருக்க வேண்டியதானேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அவளை லைக் பண்ணலை, நான் அவளை வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் இவனை வந்துட்டு டைவர்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகுறா. அவளுக்கு வந்துட்டு பேபி பிறக்கலன்னு வேற தாத்தா என் மேலே கோவப்படுறான்னு சொன்னதும் 3 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி இப்போ வரைக்கும் நான் யாருன்னு கூட உனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி வந்துட்டு பேபி பிறக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் சொல்கிறத ஒரு விஷயத்தை கேட்டுக்கோ, நான் யாரோட மிஸ்ட்ரஸாகவும் இருக்க விரும்பலை, ரெண்டாவது அவளுக்கு குழந்தை பிறக்கலன்னா அதுக்கு நீ தான் ரீசன், மரியாதையோடு இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போனதும் அங்கே ரொம்பவே அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே எங்கள் தாத்தாவை மீட் பண்ணதுமே நீ வந்துட்டு ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு நாட இங்கேவே வந்துட்டு ஒழுங்காக இருக்கணும், அவள் கூட நல்லபடியாக ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நான் கொண்டு போகணுன்னு சொன்னதும் தாத்தா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணை இதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு
வந்துட்டு நம்ம தாத்தா நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஐயோ கடவுளே தாத்தாவுமே இந்த மாதிரி மாறிட்டாரான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் அங்கே வந்துட்டு தாத்தா நான் இப்போ வெளியே கிளம்புறேன்னு சொன்னதுமே நீ கூட்டிகிட்டு போய் அவளை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணு அப்படின்றத சொன்னதும் அவளுமே இங்கே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே நம்ம மெய்டு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. பாருங்கள் அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மிஸ்ட்ரஸோட தொல்லையுமே இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை, என்னோட தாத்தா வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரு, நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், என்னோட ஒய்ஃபை வந்து வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னே சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டுது. எப்படியாச்சும் நான் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கணும், இவளையுமே எப்படியாச்சும் ஆக்டிங் பண்ண வைக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த லின் வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்கா, என்னை வந்து அவர் மேரேஜ் பண்ணுறதா தான் இருந்துச்சு, ஆனால் இந்த டிசைனர் கூட சேர்ந்து சுற்றிட்டு தான் அவர் வந்துட்டு இப்போ என்னை வந்து மேரேஜ் பண்ண லேட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ எப்படி வந்துட்டு பேசாமல் வந்துட்டு இருக்கா, நான் இவளுக்கு வந்து சரியான பாடம் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நீ என்ன அறிவு இருக்கா, அடுத்தவங்க ஹஸ்பண்டை பறிக்கணும்னு பார்க்குறியா, அதுவும் வந்து குழந்தை பிறக்க போகிறவங்களுக்குன்னு சொன்னதும் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசியிருந்தேன்னா பார்த்துக்கோ, என்ன வந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு யாரோட ஹஸ்பண்டை பறிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலுமே அவள் வந்துட்டு ஓவராக வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கா, இப்படி வந்துட்டு அடுத்தவங்க ஹஸ்பண்ட் தான் கிடைப்பாங்களா, உங்களுக்கு ஊருக்குள்ளே வந்துட்டு வேறு ஆம்பளைங்களாம் கிடைக்கலையான்னு சொன்னதும் தேவையில்லாமல் அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்கா, என்ன விஷயமே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கா, இப்போ பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி நீங்கள் ஒரு விஷயம் என்கிட்ட யோசிக்க சொல்லி கேட்டீங்க பார்த்தீங்களா, நான் அதை வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இப்போ அதை நான் வந்து உங்களுக்கு பற்றி சொல்கிறேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எவ்வளோ தைரியம் தான் ஏன் முன்னாடியே நீ அவரை செடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க கத்திட்டு இருக்கா. லின் வந்து இப்படிலாம் நீங்கள் அடுத்தவங்க வாழ்க்கையை வந்துட்டு கெடுக்கலாமா அப்படின்ற சொல்லிட்டாங்க ரொம்ப நல்ல மாதிரி பேசினதுமே உன்ட்டெல்லாம் பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் நீ கவலைப்படாத நான் கண்டிப்பாக உனக்கு நடுவில் யாரையுமே வரவிட மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அவள் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ வந்து ஃபாலோ பண்ணு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிடா. பிறகு நம்ம ஹீரோ இங்கே நம்ம ஹீரோயினை பற்றி தான் பேசிட்டு இருக்கான். என்னமோ வந்துட்டு முடியாது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னான், ஆனால் ½ அன் ஹவரில் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டா பாரு, எனக்கு தெரியும் இவளுக்கு என் மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்றத சரி அவனே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஆஃபீஸில் இங்கே மீட்டிங் போயிட்டுருக்கு, ஆனால் வந்துட்டு இவளுமே கூட சேர்ந்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல். அங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா, காசுக்காக வந்துட்டு வேறவங்க ஹஸ்பண்டை கூட பறிக்கிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் இவட்டெல்லாம் போய் வந்துட்டு என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அமைதியாக இருக்கா. அப்போ அவங்க அப்பா அங்கே கால் பண்ணதுமே இவ உடனே கிளம்புனதும் கண்டிப்பாக நானுமே போகணும், இவ அவனை தான் மீட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறா. அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலி தான் போய் மீட் பண்ணதுமே அப்போ அவங்க அப்பா அங்கே ரொம்ப வந்துட்டு பாசமாக பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணதும் உங்களுக்கு இப்போ எவ்வளோ காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க ஸ்டெப் மதர் அவர் உன்னை வந்து பாசமாக தான் பேசுகிறாரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணுறாங்க. ஆனால் தெரியுது ஹீரோயினுக்கு எல்லாம் நடிப்பு தான் சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் என்னாச்சு இவ்வளோ நாளாக நீங்கள் வந்துட்டு ஒரு கால் எதுவும் பண்ணலையே அப்படின்றத சொன்னதும் இப்போ எதுக்காக அவ்வளோ நடிப்பு நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா நீ வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட்டை சொல்லி நம்ம கம்பெனி கொஞ்சம் வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லுமா, கம்பெனி நிலைமை சரியில்லாமல் போகுதுன்னு சொன்னதும் இப்போ என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து எனக்கு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு சரியில்லாமல் போயிட்டுருக்கு, நான் இதெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் உங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்றத அவ சொல்கிறா. என்னோட ஃப்ரெண்டுமே அங்கே நம்ம ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு நல்லவேளை உங்களை நான் மீட் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் நான் ஜீ கூட தான் சேர்ந்து வந்தேன், ஆனால் வந்துட்டு அவள் ஏதோ ஒரு ஓல்ட்மேன் கூட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட வந்து தப்பாக போட்டு கொடுத்துட்டு போகிறா. அப்படின்னா அது ஹஸ்பண்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவன் வேறு தப்பாக புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் இவங்க அப்பாட்ட நீங்கள் என்ன பேசினாலும் சரி நான் வந்துட்டு எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருந்து போகும்போது நம்ம ஹீரோ அவங்க பார்த்துடுறா. ஐயோ இவன் பார்த்துட்டா பிரச்சனையாக இருமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃபேஸை திருப்பிக்கிறா. நான் அவன் நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க யாரை வந்து மீட் பண்ண வந்த அப்படின்றத சொன்னதும் நான் என்னோட அப்பாவை தான் மீட் பண்ண வந்தேன்னு அவ சொல்கிறா. அப்போ அங்கே அவர் வந்துட்டு நான் வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களை பார்த்தது என்னை ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதுமே அதெல்லாம் ஒன்றுங்க எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ அவங்க சிஸ்டர் வந்துட்டு அவனை இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே பேசினதும் தன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அங்கே தப்பாக புரிஞ்சுட்டு இவட்ட அப்படி என்னத்தை கண்டாருன்னு சொல்லிட்டு என் தாத்தா வந்துட்டு இவளுக்கு போய் என்னை மேரேஜ் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட என்கிட்ட வான்னு சொல்லிட்டு அவன் வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனதுமே அவங்க ஸ்டெப் மதர் என்னமோ வந்துட்டு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு சொன்னால் அங்கே பாருங்க நான் அவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே கையை வந்துட்டு எடுத்துகிட்டு வெளியே இப்போ நான் வந்துட்டு உனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத கேட்டதும் என் கூட சேர்ந்து நீ கொஞ்சம் வந்துட்டு ஒய்ஃப் மாதிரி ஆக்டிங் பண்ணணும், என்னோட தாத்தாக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்கும்ல அதுக்காக தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உன்னோட ஓல்ட் ஹஸ்பண்டை விட வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா தான் இருப்பேன் பார்க்குறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அப்போ அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்ன தைரியம் தான் இப்படிலாம் பேசுகிறான் பாருன்னு சொல்லிட்டு அவங்க பாஸ் அங்கே காரில் வந்ததுமே நம்ம ஹீரோ இந்த ஆள் என்ன நினச்சிட்டு இருக்கான், நான் தான் எப்பயுமே ஃபஸ்ட்டாக இருப்பேன்னு சொன்னதும் பாஸ்
நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அது அவங்க ஹஸ்பண்ட், நீ வந்து ஒரு மிஸ்ட்ரஸ் தான், ஸோ நீங்கள் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆக முடியாது அப்படின்றத சொன்னதும் அங்கே பாஸ் வந்துட்டு உனக்கு ஒர்க் இருந்தால் நீ வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக கூட வரலான்னு சொன்னதுமே இல்லை நான் அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. அப்போ யார் அது ஷியானாச்சே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் இல்லை நான் வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தேன், ஏதோ டிசைன் வந்து பண்ணணுமான்னு அவள் சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸாகி போயிட்டு நீ வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு அவளை போ, நான் கண்டிப்பாக அவள் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்கிறான். தாத்தா அந்த லீன்ட்ட இன்னைக்கு வந்துட்டு அவனோட ஒய்ஃபையும் கூட சேர்ந்து வரப்போகிறாங்க சாப்பிட்றதுக்காகன்னு சொன்னதும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு அவள் சொல்கிறா. அப்படிலாம் கிடையாது, அவங்க 2 பேருமே இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிடுது. ஸோ வந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் ஆள் வரலன்னு சொன்னதும் சரி இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேணாம், நம்ம பேசாமல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டா அங்கே வந்துட்டு அவங்க சாப்பிட்றதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க பாஸ் கூட சேர்ந்து அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு எந்த விதத்தில் நான் வந்துட்டு இவனோட குறைஞ்சி போயிட்டேன்னு சொல்லிட்டு இவ வந்து அவன் கூட வந்து ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணி இங்கே போயிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. அப்போங்க நம்ம பாஸ் வந்துட்டு ஹீரோயின்ட்டு அவர் என்னம்மா இங்கேயுமே வந்து சுற்றிட்டு இருக்காரு அப்படின்றத சொன்னதும் என்ன விஷயம் தெரில, ஏதாச்சும் வந்துட்டு சும்மா வந்து மீட்டிங்காக வந்திருக்கலாம், அவங்களாம் வந்துட்டு பெரிய ஆளுங்களை அப்படின்றத அவ சொல்கிறா. சரி ஓகே, நான் வந்துட்டு உனக்கு கவலைப்பட்டு தான் உன்கிட்ட வந்து பேசுறதுக்காக வந்தேன், நீ இப்படிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவனுக்கு அவ்வளோதான், அவ்வளோ ஒரு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு, என்ன நினச்சிட்டு இவ்வளோ தூரத்துக்கு அவள் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே பொறாமப்படுறான். அப்போ ஹீரோயின் எதுக்காக இங்கே வந்து உட்காந்துட்டு இப்படி மூஞ்ச மறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா இங்கே சாப்பிட்றதுக்கு வந்தேன், ஹோட்டலுக்கு எதுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறான். இப்போ வந்துட்டு இப்போ என்கிட்ட நீ இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கியே, உன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருமா அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவருக்கு எனக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்கு, ஸோ அவர் வந்துட்டு என்னை டைவர்ஸுமே பண்ணுறதுக்குமே சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாகிடுது. அப்படின்னா இவன் வந்துட்டு ஹஸ்பண்டை விட என்ன தான் ஒரு படி மேலே வச்சுருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்னமோ உன்னோட ஹஸ்பண்டை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க அப்படின்றத கேட்டதும் 2 பேத்துக்கு லவ் மேரேஜ்லாம் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான் சொன்னதும் இந்த காலத்தில் யார் வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னதுமே அப்போ அவனுக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது, தாத்தாவே அவனை ஃபோர்ஸ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ வந்துட்டு நம்மளுக்கே இதான் நடந்திருக்கப்ப மற்றவங்ககிட்ட நம்ம எப்படி இந்த மாதிரி பேசலான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு கரெக்ட் தாங்க வந்து பிடிக்காதவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிஞ்சு போகிறது தான் பெட்டரான விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு அவனே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே இன்னோட சேர்ந்து வரதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு வேமா என் கூட வான் செட் அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து நின்றுக்கிறான், என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் வாயை மூடிட்டு அவன் வந்துட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு அப்படின்னா வந்துட்டு தன்னோட சிஸ்டர் வந்துட்டு ஒய்ஃபை நினச்சிட்டு பேசுகிறான்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோமே இதுக்கு பேர் தான் சீட்டிங் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ ஆமாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவளை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்றத சொன்னதும் ஸோ அமைதியாயிரு, அவங்க அந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க கேட்க போகிறாங்க அப்படின்றத சொன்னதும் எனக்கு யாரோ பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் வந்துட்டு எதையுமே காணமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. இங்கே தான் வந்துட்டு அவங்க இருக்கிற மாதிரி என்னமோ தோணுச்சு, ஆனால் வந்துட்டு இல்லைன்னு சொன்னதுமே சரி வா போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு அங்கே வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் அங்கே பயந்துட்டு இருக்கா, தாத்தாக்கு தெரிஞ்சால் என்னை வந்துட்டு கொல்ல போகிறாரு இப்படி வராமல் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காரு, எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்றத சொல்லிட்டு நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனதும் அடப்பாவி நீ போய் என்னை மாட்டி விட்டு ஏடான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே தாத்தா நம்ம ஹீரோயின்ட்ட எங்கே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் போனீங்க, எவ்வளோ நேரமாக ஊரை சுற்றிட்டு வரீங்கன்னு சொன்னதும் தாத்தா நாங்கள் 2 பேருமே டேட் போயிட்டு வரோன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இப்படியே ஒன்றா க்ளோஸாக இருங்க அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போகும்போது ஹீரோ வந்துட்டு அப்படி வந்து குளிச்சுட்டு வந்து நிற்கிறத பார்த்துட்டு அவள் வந்து ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கா. என்ன வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டை விட நான் ரொம்ப பெட்டராக தோன்றதான்னு சொன்னதுமே ஆமாம்மா நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ஒரு மாதிரி வந்துட்டு ஷையாக வேற இருக்குது, என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அப்போ என்ன ஒய்ஃப் என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்ன வந்துட்டு பயந்து போயிட்டியே, என்ன வந்துட்டு ஒய்ஃபுன்னு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நம்ம ஆக்டிங் பண்ணுறோன்னா அப்போ ஒய்ஃபுன்னு தானே கூப்பிடணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நல்ல வேளை இன்னுமே உனக்கு உண்மை தெரியாமல் தான் இருக்குது, சரி நான் கிளம்புறேன், நான் வந்து டிசைன்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின்மே நைட்டு ஃபுல்லாக அவங்க உட்காந்து டிசைன்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ அங்கே வரும்போது ஹீரோயின் அங்கே ஃபோட்டோ வந்து வரைஞ்சிருக்கா இவனோடது, அதை பார்த்து அங்கே ரொம்பவே ஹாப்பியாக ஆயிடுறா. நீ என்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே படுக்க வச்சுட்டு அங்கே மெய்டிட்ட இதை நீங்கள் ஃப்ரேம் போட்டு கொண்டு வாங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம லீன் வந்துடுறான், நீங்கள் வந்துட்டு ஏதோ உங்கள் ஒய்ஃபோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதா தாத்தா சொன்னார், என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். ஐ திங்க் அந்த ஃபேமிலி உங்கள் தாத்தாவை திரும்ப காசு கேட்டு தொல்லை பண்ணுறாங்க போலன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, கால் பண்ணி உங்க கூட இருந்த எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையுமே கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அவகிட்ட என்னோட தாத்தாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். பிறகு இந்த லின் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக இருந்தா என்ன அவளையுமே நான் தோக்கடிச்சு ஆவேன்னு சொல்லிட்டு
அங்கே மெயிலிட்டு அவங்க எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ரூமில் தான் இருக்காங்கன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு போகிறா. எந்திரி நீ முதன்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வந்ததும் மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே வந்துட்டு பாஸ் தான் இதை வந்துட்டு ஃப்ரேம் போட்டு கொண்டு வர சொன்னாருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட இந்த பேபி வந்துட்டு அவனோட தான் சொன்னதும் யாருக்கு தெரியும் டிஎன்ஏ எடுத்து பார்த்தா தானே தெரியும்னு சொன்னதும் அவர் வந்துட்டு அடுத்தவங்க குழந்தை ஏன் வளர்க்க போறான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப மைண்ட் அப்செட் ஆயிருது. அப்படின்னு அவன் என்ன சீட் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தாத்தா அங்கே ஹீரோயினை கூப்பிட்டு இவளோட அப்பாவுக்கு வந்துட்டு பர்த்டே வருது, ஸோ நீ வந்துட்டு ஒழுங்காக மீட் பண்ணுறதுக்காக போ அவங்கள அப்படின்ற சொன்னதும் நான் போக மாட்டேன்னு சொல்கிறான். நீ போகலைன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டதுமே அவருக்கு அங்கே நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக போன்னு சொன்னதுமே அவனுக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே ஒத்துக்க வேண்டியதாக இருது. ஹீரோயின் அங்கே வீட்டில் இருக்கும் போது அந்த லீன் அங்கே வர்றா. அவளுமே கூட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு உடனே அவளாவே இங்கே கீழே விழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு பயந்து போய் கத்திட்டு இருக்காவா. ஐயோ இப்படி குழந்தைய வந்துட்டு கொள்றதுக்காக தள்ளி விட்டாலேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் எல்லாருமே வந்ததுமே உடனே இவங்க வந்துட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்படி வந்துட்டு குழந்தைய வந்துட்டு கொள்றதுக்காக தள்ளிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொல்கிறா. ஆனால் அவன் கண்டுக்காமல் அங்கே வந்துட்டு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுமே அங்கே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி போயிருது. அவங்க வீட்டில் எல்லாத்தையும் நீ கெடுக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே போட்டு அடிச்சு அங்கே புள்ளி பண்ணிடுறாங்க. ஹீரோட்ட அங்கே டாக்டர் குழந்தை சேஃப்டியாக அது இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதுமே அவங்க அழுது ட்ராமா பண்ணுறா. அவள் தான் என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து விழா அவங்க ஃப்ரெண்டு போட்டு அடிச்சுட்டு உனக்கு என்ன தைரியமா அவளோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறியா குழந்தைய கொல்ல பார்க்குறேன்னு சொன்னதும் ஹீரோயின் போட்டு பதிலுக்கு அரைஞ்சதுமே பார்த்தீங்கல்ல இவ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு வந்துட்டு மன்னிப்பு அவள் கேட்டால் வந்துட்டு நான் வந்து மன்னிச்சு விட்றேன்னு அந்த லின் சொன்னதும் அவள் தான் தள்ளி விட்டான்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. ஸோ வந்துட்டு ஒழுங்கா நீ வந்து அவகிட்ட மன்னிப்பு கேளு தேவையெல்லாம் ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து கூட்டிகிட்டு போனதும் குழந்தைக்கே ஏதாச்சும் ஆயிர் போயிருந்தாலுமே இவன் கவலைப்படாமல் அவ கூட போகிறானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட கன்னத்தில் வந்துட்டு பலம் அடிபட்டிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி யாராச்சும் உன்னை புள்ளி பண்ணாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் அவள் இது இல்லைன்னு சொல்லிட்டு மறைச்சிடுறா. அங்கே வந்துட்டு நீ எதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நான் ஏன் கவலைப்பட வைப்பறேன் அது வந்துட்டு உங்களோட பேபின்றப்ப நீங்கள் கேர் பண்ணுறது வந்து கரெக்டானு சொன்னதும் யார் சொன்னது அது என்னோட பேபின்னு சொன்னதுமே அடுத்தவங்க குழந்தைய போய் யாராச்சும் இப்படி வளர்ப்பாங்களான்னு சொன்னதுமே அவன் ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சி அங்கே கடிச்சு வச்சு அங்கே லிப்பை வந்துட்டு ஒரு மாதிரி காயமாக்கிடுறான். ரொம்ப மோசமாக நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அந்த குழந்தை யாரோடதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அது எனக்கு எப்படி தெரியும் நீ வந்து அவகிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே வந்து அந்த வாட்ஸ்அப்பில் பேசிட்டு ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஹீரோங்க கிளம்பி போயிட்டு இருந்தா. அப்போ அவங்க பாஸ் வந்து அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து அங்கே வந்து வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு தான் அவ்வளோ அழகான ஒய்ஃப் இருக்காங்களா அப்புறம் ஏன் இந்த மிஸ்ட்ரஸோட சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் என்னது மிஸ்ட்ரஸ் வச்சுருக்கியா அப்போ நான் வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே ஐயோ நீ மட்டும்தான் எனக்கு ஒய்ஃப் வேறு யாருமே கிடையாதுமான்னு சொன்னதும் உனக்கு புரிஞ்சுக்குது பொய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரவுமே எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு யார் உன்னோட ஹஸ்பண்ட் சொன்னதும் நீங்கள் தான் என்னோட ஹஸ்பண்ட் அவள் சொல்கிறா. நீ வந்துட்டு பொய் பேசுகிறத நிப்பாட்ட மாட்டேல அப்படின்றத சொல்லிட்டு அவள் என்ன சொன்னாலுமே அவன் நம்ப மாட்டான். அந்த லின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் நம்ம என்ன பண்ணாலுமே வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கு இந்த டைம் வந்துட்டு பண்ண போகிற விஷயத்தில் அவள் கண்டிப்பாக மாட்டிக்கிட்டே ஆகணும் நம்ம வந்துட்டு பெரிய ஐடியா பண்ணி அவளை எதுவுமே இல்லாமல் பண்ணி அவன் முன்னாடி அசிங்கப்பட வைக்கணும் அப்படின்றத செட் அங்கே பிளான் பண்ணுறாங்க. சீனில் அங்கே வந்து பெரிய அந்த ஜுவல்லரி வந்து டிசைன்ஸ் அங்கே ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட டிசைன்ஸ்லாம் பார்த்துட்டு இவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய வந்து டிசைனர் வர்றாங்க. இவனோட ஸ்டூடெண்ட் இவளுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் இவளோட டிசைன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவளுக்காக அங்கே பாராட்டி பேசினதுமே அப்போ அந்த லின்னோட ஃப்ரெண்டுமே நானுமே டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த டிசைன்ஸ் எல்லாமே அங்கே கொண்டு வந்து காமிக்கிறா. அப்போ அந்த டிசைனர் அதெல்லாமே வாங்கி பார்த்துட்டு இது எல்லாமே என்னோட டிசைன்ஸ் இவ வந்துட்டு காப்பி பண்ணிட்டு ஃப்ராட் வேலையா பண்ணியிருக்கா அப்படின்றத சொன்னதும் அவ்வளோதான் அவங்க பாஸ்க்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை போட்டு அடிச்சுட்டு இப்படி திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பர்சன் நம்ம ஹீரோவை பார்த்து உங்கள் ஒய்ஃப் உண்மையிலேயே ரொம்பவே டேலண்டான பர்சன் தான் சொல்லிட்டு பேசினதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு ஐயோ மாட்டி விட்றாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே எதுவுமே புரிய மாட்டுது என்ன ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்காங்களேன்னு. அப்போ அங்கே அந்த டிசைனருமே என்ன உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஃபேமஸானவங்களாக இருக்காங்க எங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு ட்ரீட்லாம் இல்லையான்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்து டென்ஷன் போயிடுது நம்ம ஹீரோக்கு. வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின் அப்படியே வந்து அமைதியாக இருக்கவும் ஏன் உன்னோட ஃப்ராட் வேலையெல்லாம் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு பயந்து போய் நின்றுட்டு இருக்கியா வா என் கூட அவங்க பக்கத்துலன்னு சொன்னதும்
சொன்னதும், நான் என்ன ஃப்ராடு பண்ணேன்? ஆரம்பத்துலேருந்து நான் வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்றேன். ஆனா நீ தான் வந்துட்டு கேட்காம நம்ப மாட்ற அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் அப்புறம் என்ன பண்ண முடியும்? எப்ப பார்த்தாலுமே நீ வந்து என் முன்னாடியே டைவர்ஸ பத்தி கேட்டுட்டு இருக்க. அதனால தான் வந்துட்டு இந்த மாரிலாம் பண்ண வேண்டியதாயிருச்சுன்னு சொன்னதுமே, சரி ஓகே நான் வந்துட்டு பண்ணது தப்பு தான். என்ன மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்ன விட்டுட்டு எப்பயுமே போக மாட்டேன். நான் உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, தமன்னோட லவ்வையுமே அங்க வந்துட்டு அவன் வந்து சொல்லிடுறான். இப்ப அந்த லிடோட ஃப்ரெண்டு என் மேல ஆனா வந்து கேஸ் போட்டாங்க. நான் காப்பி பண்ணிட்டேன்னு. ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதுமே, என்னால எதுவுமே இப்போதைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். அத பண்ணேன்னா நான் யோசிக்கிறேன்னு அவ சொல்றா. அதுக்கப்புறம் எங்க தாத்தாவோட பர்த்டே பார்ட்டி வருது. அதில பார்த்தா நம்ம ஹீரோயின் மாரியே அவளுமே ட்ரெஸ் பண்ணியிருக்கா. அவங்க ஃப்ரெண்டுக்கு அங்க கிளீனர் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, "பாத்தையில இப்ப வந்துட்டு நானும் அவளும் சேம் ட்ரெஸ் போட்டிருக்கோம். நான் வந்துட்டு மாடியில அவள வந்து கூப்பிட்டு பேசுறதுக்காக வர்றேன். நீ அவள பிடிச்சு மேலேருந்து தள்ளி விட்டுரு. அவ செத்து போயிருவா. அதுக்கப்புறம் நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு" சொல்றா. அவளுமே அங்க வந்துட்டு ஓகேன்னு சொல்றா. பட் அவளுக்கு அங்க ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் அதே மாரி அங்க வந்து போய் பேசிட்டு, நான் உன்ட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு சொல்லிட்டு அங்க மாடிக்கு கூட்டிட்டு வரும்போது, அவ ஓடி வந்து பிடிச்சு தள்ளும்போது, தெரியாம இவளுக்கு பதிலா அவள பிடிச்சு அங்க தள்ளி விட்டு அங்க கீழ விழுந்துடுறா. ஹீரோயின் அங்க அரண்டு போயிடுறா. இந்த பழியும் தூக்கி மேல போட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு, அங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. பார்த்தா அவ பேபியுமே இறந்து போயிருச்சு போல. இதுக்கெல்லாம் காரணம் இவ தான். இவ தான் என்ன தள்ளி விட்டுட்டு இப்படி குழந்தைய கொலை பண்ணிட்டான்னு சொன்னதும், நம்ம ஹீரோ நீ பொய் பேசுற வேலைய நிப்பாட்டு. என்ட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு. நீ தான் இந்த வேலைய பண்ணவே சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட வச்சு அவ பிளாக்மெயில் பண்ணதுமே, எத்தன நாளைக்கு நீ வந்துட்டு இவ்ளோ கேவலமா வந்துட்டு இந்த மாரி பண்ணிட்டு இருப்ப? அவர செத்து போனவங்க பேர யூஸ் பண்ணிட்டு இருக்க. உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா? இவ்வளோ நாள் வந்து அவன் பண்ணதே அதுக்காக தான். இப்போ வந்துட்டு தேவையில்லாம அவர வந்து தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோ அந்த பேபிக்காக தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த பேபியுமே சாகுறதுக்கு காரணமாயிட்ட. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லன்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போயிடுறான். ஸோ வந்துட்டு அவளுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிருது. இவ்ளோ பிளான் பண்ணியுமே எல்லாமே சொதப்பிருச்சேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறங்க நம்ம ஹீரோயின் அங்க வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லிட்டு, அந்த ரிங்க குடுத்து அங்க வந்துட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றான் மேரேஜுக்காக. ஆனா முழுசா கூட சொல்லி முடிக்கல. ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, அவன போய் கிஸ் பண்ணிடுறா. 2 பேருமே இப்படி ஹாப்பியா ஃபைனலா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.